வெல்கம் டு டெய்லி பீச் குக்கிங் சேனல். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்க்ரீடியன்ஸ், இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த ரவை 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கெட்டி தயிர், புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ரிஃபைண்ட் ஆயில். இப்போது அது கூட 1 கப் பால், காசின பால், சுகர் பவுடர், வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போது ரவை நல்லா பாலில் ஊறி நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கண்ணா. இப்போது நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது அதில் பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எதில் பேக் பண்ண போகிறோமோ அதில் பேக்கிங் பேப்பர் வைக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா மைதா மாவு கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. இப்போது அதில் இன்னும் கூட கொஞ்சம் பாதாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் கேக்கு. இப்போது அந்த மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஊற்றியாச்சு. இப்போ நல்லா தட்டிடுங்க. தட்டிட்டு ஒரு குக்கரில் 2 டம்ளர் தண்ணி, குக்கரில் இல்லைன்னா கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். ஸ்டாண்டும் தண்ணியும் தொடுற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டாண்ட் இல்லைன்னா டிஃபன் பாக்ஸை திருப்பி போட்டுட்டு நம்ம செஞ்ச மிக்ஸை மேலே வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. குக்கர் விசில் இல்லாமல் 20 நிமிஷம் வேகட்டும். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு கேக்கு. இப்போ வெந்துடுச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி விட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா சைடில் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி தட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் போட்ட பேக்கிங் பேப்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நல்லா செட் ஆகிடுச்சு கேக்கு. ஆறி இருக்குது. இப்போ நான் பீஸ் போட்டு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரவா கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.